அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அனைத்திற்குமான வழிகாட்டக்கூடிய மார்க்கமாகத்தான் இஸ்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இனி எப்பொழுதும் திகழும். எனவே ஒரு மனிதன் யாரோடு சேர வேண்டும், யாரோடு பழக வேண்டும் என்பதற்கான அனைத்து வழிகாட்டுதல்களும் இஸ்லாத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் தஆலா சூரா தௌபாவில் 119வது வசனத்தில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் வாய்மையானவர்களுடன் இருங்கள், உண்மையானவர்களோடு இருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அதாவது செயலாலும் எண்ணத்தாலும் சொல்லாலும் யார் உண்மையை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களோடு வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை நாம் மூன்றாக பிரித்து விடலாம். முதலில் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள், இரண்டாவது நன்மைகளை செய்வார்கள், ஆனால் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நோக்கமும் இருக்காது, ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்வார்கள். வியாபாரம், குடும்பம் என்று ஒரு குறுகிய வட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுவார்கள். மூன்றாவது சாரார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நல்ல அமல்களையும் செய்வார்கள், அவர்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கமும் இருக்கும். அந்த உயர்ந்த நோக்கம் மறுமையோடு தொடர்புடையதாக இருக்கும். உதாரணத்திற்கு, அவர்கள் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சரி, கல்வித்துறையில் முன்னேற வேண்டும் என்றாலும் சரி, இதற்கு பின்னால் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கும். இந்த சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டும், அதன் மூலம் நாளை மறுமையில் இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நபர்களோடு நாம் அதிகம் தொடர்பு வைக்கும் பொழுது, அதாவது மூன்றாவது சாரார்களோடு நாம் அதிகம் தொடர்பு வைக்கும் பொழுது, இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே நல்லடியார்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.